அழகு சுந்தரம் அண்ணா. சொல்லுங்க அண்ணா. உங்களோட சேலரி வாங்கிக்கோங்கண்ணா. இந்தாங்கண்ணே, இதுல 7200 இருக்கு. சரிங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, சரிங்களா? மண்டே எப்படியும் ஆஸ் யூஷுவல் ஒர்க் இருக்கும். சரிங்க. என்ன ஊருக்கு போறீங்களா இல்ல எப்படிங்க? ஆமாங்க, வீட்டுக்கு வேற போய் ஆகணும். போயிட்டு நான் எப்படி நாளைக்கு நைட்டு வந்துருவேங்க. கண்டிப்பா தானேண்ணே. ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதுக்குடா அப்புறமேட்டுக்கு எதுவும் போய்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க்ல போயிட்டு இருக்கோம். லீவ் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆயிடும். ஐயோ இல்லைங்க தம்பி, அதெல்லாம் நான் கண்டிப்பா வந்துருவேங்க. ஊருக்கு போயிட்டு ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துருவேங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு தான் வேலை பார்ப்போம். அதுக்காக தான் ஊருக்கு போறேன். ஓ சரிங்கண்ணா. போயிட்டு எப்படி நான் வந்துருவேங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க. திங்கட்கிழமை காலையில நான் ஷார்ப்பா வேலைக்கு வந்துருவேங்க. சரிங்கண்ணா. சரி பாருங்க, ஓகேங்களா? இப்போ என்ன வண்டியில வரீங்களா இல்ல உங்க மாம்சு வந்துட்டாரு உங்க மச்சானோட வர போறீங்களா? மச்சானோட வந்துடுறேங்க. சரிங்கண்ணா. நம்ம ஊர்ல வேலை செஞ்ச வரைக்கும் இப்படி 7200 சம்பளம் எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. முக்கி முணங்கி 6 நாள் வேலை செஞ்சாலும் 3900 தாண்டாது. 10 ரூபா சம்பாதிக்கணும்னாலும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுலயும் வேற வாரத்துல ஒரு நாள் கூட லீவ் இல்லாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நின்னே சலிச்சாலும் இம்புட்டு பணத்தை பார்க்க முடியாது. இங்க 6 நாள் வேலை, ஒரு நாள் லீவு, 7200 சம்பளம். மச்சான், என்னங்க மச்சான், சம்பளம் எல்லாம் வாங்கியாச்சுங்களா? ஆமாங்க மச்சான், 7200 கொடுத்துருக்காங்கங்க. இப்ப தெரியுதுங்களா? இதுக்கு தான் அங்க இருந்து வாங்க வாங்கன்னு சொன்னோம். ஆமாங்க மச்சான், நீங்க கூப்பிடும் போதே வந்திருக்கணும். ஆனா அதுக்கு ஒரு நேரங்காலம் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு பாருங்க. இப்படி கஷ்டப்பட்டாலும் அங்கெல்லாம் 1 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. இன்னத்துக்கு காலையில 5:30 மணிக்கு போய் ராத்திரி 12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துல சாப்பிட்டு படுத்து மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு வெக்குன்னு யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி ராத்திரி பகலா உழைச்சோம். ஆனா இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கூட உழைக்கல. இந்த காலையில 10 மணிக்கு போனோம், சாயங்காலம் 5 மணிக்கு வந்தோம். பகல் முழுக்க மட்டும்தான் வேலை, ராத்திரி எல்லாம் வீட்டுல அப்படின்னு இருந்து இம்புட்டு கை நிறைய சம்பாரிச்சு நினைச்சு பார்க்கும்போது அப்படி சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இருந்தா அது போதும். சரி வண்டியில இருங்க, வீட்டுக்கு போவோம். இல்ல மச்சான், அவர் வேற சொன்னாரு லீவ் எல்லாம் போடக்கூடாது, லீவ் எல்லாம் போட்டீங்கன்னா வீட்டுல இருந்துக்கோங்க, வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. அதான் நான் இப்படியே வீட்டுக்கு அங்க கிளம்புறேன். ஊருக்கு கிளம்புறீங்களா? என்ன சொல்றீங்க? இல்லைங்க மச்சான், அங்கே ஊருக்கு போயிட்டு உங்கள் தங்கச்சியை வேற கூட்டிகிட்டு வரணும். அங்கே வேற மாப்பிள்ளை அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, தங்கச்சியெல்லாம் அவங்களுக்கு வேற செய்யணும் வைக்கணும், கல்யாண பேச்சுவார்த்தை வேற. நான் இங்கே வந்துட்டு காலையில் போய் மறுபடியும் அங்கேருந்து வர்றதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால தான் சொல்கிறேன். இல்லை மாப்பிள்ளை, வீட்டுக்கு வராமல் எப்படி? இல்லை மச்சான், நான் போயிட்டு உங்கள் தங்கச்சி கூட்டிகிட்டு நாளைக்கு நைட்டு ஓடியாந்துடுறேன். லீவ் போட்ட அப்புறம் இந்த இருக்கிற பழப்பும் போச்சுன்னா என்னங்க மச்சான் பண்ணுறது? வீட்டில் வேற அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க. நான் வேற மல்லிகாவை வேற சமைச்சு வை, மாப்பிள்ளைய வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்ல மச்சான், புரிஞ்சுக்கோங்க மச்சான். நீங்க சொன்னா கேட்கவா போறீங்க? மச்சான், இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. 1000 ரூபாயா? எதுக்கு? இல்ல, ஒரு வாரமா இங்க வந்து நானும் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு கொடுத்து இந்த துணிமணி துவைச்சு போட்டு எல்லாம் பண்ணாங்க. எதுவும் கொடுக்காம இருக்க முடியுமா? வந்தனி கையில காசு இல்லைன்னு எதுவும் தரல. இந்தாங்க, இந்த சம்பளம் வாங்கிட்டேன்ல, 1000 ரூபாய் பிடிங்க. ஐயோ இங்கே பாருங்க, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க மாப்பிள்ள, எனக்கு கோவம் வந்துடும். முதல்ல எடுங்க அதை. ஐயோ அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. வந்ததுல இருந்து நீங்களும் பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா என்னை கூட்டிட்டு வர்றதும் போறதுமா, பெட்ரோல் போட்டா கூட அதுக்கு ஊர்பட்ட செலவாகும். புடிங்க. இங்க பாருங்க, நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது. தங்கச்சி மாப்பிள்ளன்ற காரணத்துக்காக தான் இங்க வந்தேன். இப்படி நீங்க காசு கொடுத்து ஏதோ அந்நியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க எனக்கு. ஐயோ இல்ல மச்சான், எனக்கு வேண்டாம். முதல்ல காசு எடுத்து பாக்கெட்ல வைங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். சரிங்க. நாங்க இன்னமும் உங்ககிட்ட காசை வாங்கிட்டு தான் சோத்து போடுறோன்னு நாளை பின்ன பேச்சு வராதா? எங்க தங்கச்சி என்ன நினைக்கும்? அன்னைங்கார நம்ம கஷ்டத்துல இருக்கோம்னு தெரிஞ்சுமே இப்படி காசை வாங்கியிருக்கான்னு நினைக்காது. என்ன மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க இனிமே. உங்களுக்கே 1008 கஷ்டம் இருக்குது. கஷ்டத்தோட கஷ்டமா இங்கே இப்போ குடும்பத்தை பிரிஞ்சு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இப்பதான் இந்த வேலை தான் ஆகாதுன்னு. சரி ஏறுங்க, வண்டியில ஏறுங்க, நான் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். துணிமணி எது வேணுமா? இல்லை மச்சான், நான் வரும்போது 2 செட்டு தான் கொண்டு வந்தேன். ஒன்று போட்டிருக்கேன், இந்த ஒன்று துவைச்சு போட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இருக்கட்டும். நான் இந்த போயிட்டு வந்துடுறேன். சரி மச்சான், ஏறுங்கப்பா. சாமி, ஏய் என்னாச்சு? என்னை பார்க்கணும்னு உடனே சொன்னேன், என்னாச்சு? இல்லை சாமி, நான் கூட நினச்சேன் இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு பயந்துட்டேன். இதில் வேற நம்ம பண்ணின தப்பு என்ன ஆகுமோன்னு நினச்சேன். ஆனால் உள்ளாவ உண்மைன்னு நிரூபிச்சிட்டேன். 1 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அப்பா வந்து வீட்டில் பேசிட்டாரு. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா?
சந்தோஷம் இல்லாம இருக்குமா? சொல்லு பாப்போம். 1,00,000 விண்மீன் மலையாய் பொழிகிறதே. நீ என்ன நினைச்ச? இந்த சாமி கழட்டி விட்டுருவான்னு நினைச்சியோ? அப்படியெல்லாம் இல்ல. ஏய், அப்படிதானே நினைச்ச? அப்படி இல்லை சாமி. உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீ தலைவர் வீட்டு பையன், நான் சாதாரண குடும்பத்து பொண்ணு. இந்த மாதிரி தப்பு வேற நடந்துருச்சு. ஆசை தீந்தோனியும் நீ என்னை கழட்டி விட்டுட்டுவியோன்னு பயந்துட்டேன். அதான். ஏய் லூசு, நான் அப்பயும் சரி இப்பயும் சரி உன்னை மனசார விரும்புறேன், புரியுதா? நீ வேற ஒருத்தரை கட்டிக்க போறேன்னு நினைச்சப்போ கூட உன்னை விரும்பின ஆளு அப்படின்னும் போது என்ன கட்டிக்கணும்னு நினைக்கும் போது நான் விடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லைடா, என்னன்னே தெரியல. வீட்டில் இப்போல்லாம் யாருமே என்கிட்ட சரியாக பேசுகிறதே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்க பாரு, அவங்க உன்கிட்ட பேசணும்னு நினைக்காத, நீயா அவங்க கிட்ட போய் பேசு. இல்லைடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இங்க பாரு, ஒரே ஒரு மாசம் தான் சரியா? அடுத்து வர முகூர்த்தத்துல நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் அப்படின்னும் போது நீ எதுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்க? கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க காலம் முழுக்க நீ என் கூட தான் இருக்க போற. இல்லை, உன் கூட தான் இருக்க போகிறேன். நான் படிக்கலை, அவ்வளோ கலர் கிடையாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட இதெல்லாம் தெரியாதா வைக்காதான்னு சண்டை போடக்கூடாது. ஏய் லூசு, அப்படிலாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போட போறேன்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்றேன், தெரியாமையா கல்யாணம் பண்றேன்? நான் எப்படி இருந்தாலும் நீ என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கியா சாமி? என் பொண்டாட்டி எனக்கு எப்படி இருந்தாலும் சம்மதம் தான். என்னடி பணியாரத்தை எடுத்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க? ஏன் உடம்பு கிடம்பு மறுபடியும் முடியலையா? என்ன பேரஞ்ச மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லைங்க. என்ன அந்த பையன் குடிச்சுக்கிட்டு கிடந்தானே, அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அவன் குடிச்சிட்டும் பட்டமா இருந்தா ஆப்பிள்ல சேர்த்து வச்சுட்டு போயிருக்கான். என்ன? ஒன்றும் இல்லைங்க. இங்க பாரு, சரி விடு, என்ன பண்றது? அப்பயே பையனை கண்டிச்சு வள, நான் சொன்னாதான் கேட்க மாட்டேங்கிறான், நீ சொன்னா கேட்பான் அப்படின்னு சொன்னேன். என் பேச்ச நீ என்னத்துக்கு கேட்கணும் அப்படின்ட்டு இருந்த. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த காலத்துல நிறைய பசங்க இப்படித்தான் குடிக்குதுங்க வைக்குதுங்க. அது காலங்காம் போக போக அப்படியே மாறிடும். பேசாட்டுக்கு நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு ஒன்று பண்ணி வச்சுட்டோன்னு வையே, அவன் பாட்டுக்கு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பான். என்ன சொல்ற? ஒருவேளை மருமக வர நேரம் கூட இவன் பொறுப்பா வேலை வெட்டிக்கு போய் குடும்பத்தை பார்க்கணும் வைக்கணும்னு நினைச்சா கூட நினைக்கலாம். என்ன நான் எதுவும் மாப்பிள்ளை இது பொண்ணுக்கு இது பார்க்க சொல்லட்டுமா? என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு அமைதியா நிக்கிறவ என்ன? ஐயோ, என்னமோ பண்ணுங்க. இண்டி இத்தனை நாளா நான் தான் அவனை அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே கிடப்பேன், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே திரிவ. இப்ப என்னடி அவனை ஒரு இதாவே நினைச்சு பேச மாட்டேங்கிற? படுபாவி பையன் பெத்த தாயை மிரட்டிட்டு போயிருக்கான். அப்படின்னும் போது அவனுக்கு நான் மதிப்பு மரியாதை கொடுத்து பொண்ணாட போத்துறேன். 1000 தான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்னதான் அவன் தப்பு பண்ணாலும் நம்ம புள்ள நாளைக்கு நமக்கு கொல்லி வைக்கணும்னா அவன் தான் இருக்கான், வேற யாரு இருக்கா? நமக்கு ஒரு கஷ்டம்னா அவன் தான் வருவான், நமக்கு ஒரு நல்லதுனாலும் அவன் தான் முன்ன வந்து செய்யணும் வைக்கணும். அப்படின்னும் போது நம்ம தான் விட்டு கொடுத்து அவனை பிடிக்கணும். ஆமா, பெத்த தாய்க்கு நேற்று உடம்பு முடியல, வாடானத்துக்கு வேலை செய்யறேன்னு குடிச்சுக்கிட்டு திரியறான். அவன் தான் காலத்துக்கு பார்க்க போறான். இந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருப்பது அப்பெல்லாம், நான் இருக்க வரைக்கும் தாண்டி, நான் இல்லைன்னா உன்னை ஒருத்தன் பார்க்க மாட்டான், பெத்த புள்ளன்னு நீ தலையில தூக்கி வச்சு ஆடுற, நாளைக்கு அவன் உன்னை கண்டுக்க மாட்டான் வைக்க மாட்டான்னு சொல்லும்போது புரியல, இப்போ புரியுது. அவங்களுக்கு செருப்படி பட்டாதானே தெரியுது. அடியே அடியே சொல்லுங்க. சரி, உடம்பு கிடம்பு முடியலன்னா சொல்லு, ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவான். நீ பாட்டுக்கு உம்முன்னு இருக்காத சரியா? எனக்கு மணி ஆகி போச்சு, நானும் வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் நைட்டு அங்கே போயிட்டு மெஷினில் கையை வச்ச உடனேயுமே போன் அடிச்சுன்னா வர முடியாது சொல்லிட்டேன். எதுனாலும் இப்பயே சொல்ல, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுவான். வாய மூடிக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் போன நேரத்தில் அப்படி உடம்பு முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நேற்றும் பாரு உடம்பு முடியலன்னு நீ பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருந்த, அந்த மாதிரி ஆகி போயிட்டோம். ஏங்க, காளியாத்தா கோயில்ல போய் பொங்க வச்சு பூசை வச்சுட்டு வருவோமா? ஏண்டி? சத்தியம் பண்ணினது வீட்டுல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு தான். என்ன சத்தியம் வேலை காட்ட ஆரம்பிச்சிருச்சா? அது இல்லைங்க, வேலை வேலை கோயில
கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா இவன் பொறுப்போட வேலைக்கு போவான். அத சொன்னீங்க. அதுவும் சரிதாண்டி, அதுவும் சரிதான். ஏன்னா கோயில் குளத்துக்கு போகிறதே இல்லை, நான் சாமியே கையெடுக்கிறது இல்லை. அதுதான் இம்புட்டு காரணம். அதுவும் இல்லாமல் நம்ம ஊர் காளி மகா காளி வேற, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அதுக்கு போய் பொங்க வச்சு படைச்சிட்டு வந்தா கூட இந்த பையன் கொஞ்சம் பொறுப்போடு இருப்பான். அதுவும் சரிதான். ஏன்னா சக்தி வாய்ந்த அம்மன் நம்ம கேட்டதும் கொடுக்கும். தப்பு பண்ணிட்டு உள்ள போனாங்க குடும்பத்தையே நாஸ்தி ஆக்கிரும். ஆக்கிக்கிட்டே தான் இருக்கே. நம்ம அதை போய் செஞ்சுட்டு வந்துடுவோம். அதுதான் சரி. நாளைக்கு போயிட்டு பொங்க வச்சு பூசையை போட்டு வந்துடுவான். உன் பையன் வீட்டுக்கு வந்தானே அவனை வீட்டில் இருக்க சொல்லு, சரியா? போயிட்டு என்ன எதுன்னு பண்ணிட்டு வந்துடுவான். நான் சொன்னா தான் அந்த படுபாவி கேட்க மாட்டான், நீ சொன்னா கேட்பான். அவங்கிட்ட திட்டிக்கிட்டு அதட்டிக்கிட்டுலாம் இருக்காத, பொறுமையாக எடுத்து சொல்லு. இந்த மாதிரி போவான் வருவோன்னு போயிட்டு ஒரு படையில போட்டு அப்புறம் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வருவோம். நீயே பார்த்துக்க உன் புள்ளன்னு சொல்லி வேண்டுதல் போட்டு வருவோம். அப்பதான் நம்ம வீட்லயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐயோ, நான் பண்ண பொய் சத்தியம் இன்னைக்கு என் குடும்பத்தை ஆட்டி படைக்குது. ஐயோ, இன்னும் என்னென்னதெல்லாம் நடக்க போகுதுன்னு ஒன்றும் விளங்கலையே. இன்னைக்கு ராத்திரி எப்படியும் வந்துடுவார். நாளைக்கு காலையில் ஆப்பம் ஊற்றி கொடுப்போம். இதை ஊற வச்சு ராத்திரி அரைச்சி வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரம் புளிச்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு. காலையில் ஆப்பம் ஊற்றி ஏதாவது கறி எடுத்து வச்சு சமைச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவார். என் கையில் சாப்பிட்ட மாதிரி வராதுன்னு அடிக்கடி சொல்லுவார். என்னங்க, உங்களோடது வேற துணி எதுவும் இருக்குதா துவைக்கிறதுக்கு? என்ன அமுதா, நேத்து தானே துணி துவைச்சிங்க, ஏன் இப்படி தினமும் துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைங்க, வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம். ஒரு நாள் துவைக்கலைனாலும் மொத்த துணியும் ஊறுப்பட்டது சேர்ந்து போயிடும். அப்புறம் அண்ணி தான் உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. அதான் எல்லாரோட துணியும் துவைச்சு போட்டானா அன்னன்னைக்கு கைக்கு கையாக துவைச்சு போட்டானா துணி சேராதுல்ல. அமுதா, எதுக்கு நீ அதெல்லாம் எடுத்து போட்டு துவைச்சிக்கிட்டே கிடக்கிற? தண்ணியிலே கடந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்த உடம்பு இப்படி தண்ணியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கை காலெல்லாம் வலிக்கும்னு. வை, அதெல்லாம் நான் துவைச்சிக்கிறேன். ஏன் நீ துணி துவைச்சா கையும் காலும் வலிக்கும், எனக்கு மட்டும்தான் வலிக்குமா? ஏன் உங்களுக்கு வலிக்காதா? கம்முன்னு இருங்க நீ. இப்படியே நான் ஒன்றும் செய்யாமல் இருந்தேன்னா எனக்கு நோயாளியே ஆயிடுவேன் போல இருக்குது. வேற எதுவும் துணி கிடக்குதா? எடுத்து போடுங்க, துவைச்சு போடுறேன். ஐயோ, ஒன்றும் வேணாம், நீ கம்முன்னு வை. விசேஷ இந்த இதுக்கு வந்துட்டு விருந்துக்கு வந்துட்டு நீ அதை இதுன்னு இழுத்து போட்டு செய்யாம. அண்ணி, நம்ம வீட்டில் நான் செய்யாமல் வேற யாரு செய்வா? எம்மாடியே, என்ன துணி எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருக்கவ? இந்த துணியை துவைச்சு போடலான்னு தாமா. ஐயோ, நீக்கு ஒரு நிமிஷம் கம்முன்னு உட்கார மாட்டேன். வீட கூட்டவும் பாத்திரம் பண்ண கழுவவும் துணிமணி துவைக்கவும். நீ எதுக்கு வந்த? விருந்துக்கு தானே வந்த. கம்முன்னு வச்சுட்டு இரு. அம்மா, அண்ணியே ஊறுபட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற நான் ஒன்றும் பண்ணாம இருக்க முடியுமா? அது எப்பயும் செய்யற வேலை தானே, இன்னைக்கு மட்டுமா தனியா செய்யற? எப்பயும் செய்யற வேலை தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறோம். நீ மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு படத்துக்கு போயிட்டு வாங்க. படத்துக்கா? ஏன் அத்தை? இல்லைங்க மாப்பிள்ள, கல்யாணம் இருக்குது. அப்படியே படத்துக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ராத்திரி வாங்க. என்ன அப்ப வேலை வீட்டில் வெட்டி முடிக்கிறீங்க? ஏன் அத்தை, சினிமா தேட்டருக்கு போய் ஓடுற படத்தை இன்னும் இந்த விசேஷம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை டிவியிலே போட்டுருவாங்க. அது எதுக்கு அம்பிட்டு காசு கட்டி போய் அங்கே பார்க்கணும்? விடுங்க, எதுக்கு அதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு? அந்த காசு இருந்தா கூட உங்களுக்கு ஒரு செலவுக்கு ஆகும். ஐயோ, உங்க மச்சான் என்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். மச்சானும் தங்கச்சியும் வரும்போது எல்லாம் பார்த்து பார்த்து செய்யுமா, படத்துக்கு இடத்துக்கு போறாங்கனாலும் காசு கொடுத்து விடு, அவங்க போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு. சும்மா நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. எம்மாடி, அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு போய் கை கால் முதல்ல கழுவிட்டு மாப்பிள்ளையோட போயிட்டு வா. ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நீ என்னம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் 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 தான். எல்லார் வீட்லயும் போய் பாரு, எப்படியெல்லாம் பிள்ளைங்க புருஷனோட இந்த ஊரையே சுத்தி வருதுங்க. பார்க்கவே அம்பிட்ட ஆசையா இருக்குது. நீ அப்படியே போயிட்டு வா. ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அத்தை, சும்மா வைங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். இந்தாங்க, புடிங்க முதல்ல காசு. ஐயோ அத்தை, இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அத்தை. பொடிங்கன்னு சொன்னேன்ல, ராத்திரிக்கு 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டுட்டு நல்லா படத்தை பார்த்துட்டு வாங்க. 1500 ரூபா இருக்கு. 1500 ரூபாயா? அம்மா, அம்பட்டெல்லாம் வேணாம்மா. அண்ணன் எங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு அதை நாங்கள் இப்படி தண்டமாக செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வேண்டாம். யாரு ஏற்கனவே உனக்கு மண்டைக்கு ஏறி போய் கிடக்குது, இதுல வேற அங்க வரேன் இங்க வரேன்னு. உன்னை வீட்டுல வந்து சேர்க்கறதுக்குள்ள போதும் ஆச்சு. இதுல கட்டிங்கு கிடைக்கல, புல்லு கிடைக்கலன்னு பாக்குறவனெல்லாம் போட்டு வம்பிழுத்துக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க. இந்த வயசுக்கு மேல சண்டையை போட்டு என்கிட்ட மண்டையை போட்டுறாத. அப்புறம் பாவம் உன்னைய நம்பி இருக்கிற அந்த ஆத்தாவும் போய் சேர்ந்துரும். சரியா? கம்முன்னு வீட்டோட கடை.
அந்த காலத்துல நீ 3 புள்ள அடிப்ப, இப்ப 3 புள்ள அடிச்சேன்னு வச்சுக்க, நாக்க தள்ளிட்டு பரலோகத்துக்கு போயிருவ. இவரு ஏற்கனவே குடிச்சுப்புட்டுதான் வந்து உக்காந்து இருக்க, குடிக்காமையா வந்து இருக்கிற. கம்முன்னு வீட்டோட கடை, சும்மா அங்க வரேன் இங்க வரேன் இருக்காம. யோ, இதுக்கு மேல 1 வேணும் 2 வேணும்னு வச்சேன்னு வை, கண்ணத்துல 4 அப்பிட்டு போயிருவேன் பாத்துக்க. உன் வயசுக்கு தகுந்தாப்புல இரியா, சும்மா இன்னொன்னு. யோ, உனக்கு இது செஞ்சதே பெருசு, இதுக்கு மேலேயுமா செய்வாங்க? போயாங்கிட்டு வண்டி கண்டாவி எதுக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஐயோ, இது வேறயா? உனக்கு வாங்கி ஊத்துற நேரத்துக்கு இதுக்கு பெட்ரோல் வாங்கி ஊத்தி இருந்தானா இன்னைக்கு சிட்டா பறந்துருக்கும். குடி குடிச்சுட்டு இப்ப எனக்கு இது வண்டி இது இல்லாம போச்சு. பெட்ரோல் போட மாட்டேன், உனக்கு சமாதி கட்டிடுவேன் சொல்லிட்டேன், ஒழுங்கா இருந்துக்க. நான் ஒரு வெங்காயமும் சொல்லல, நீ நவுரு. நான் உருட்டிக்கிட்டு போனா கூட போயிருவேன். குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்டக்கூடாது, நான் வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போறேன். போங்கிட்டு ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த ஆப்பத்துக்கு இப்பதாங்க அரிசி ஊற வச்சுட்டு வந்தேன். அப்படியா? என்ன ஆப்பம்லாம்? உங்களுக்கு தான் ஆப்பமும் சுண்டல் கறியும் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் செய்யலான்னு. அப்படியா? நான் ஊருக்கு வரலையே. ஊருக்கு வரலையா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, பெயிண்டிங் வேலை வேற இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க நாளைக்கு, அதனால லீவ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் ஊருக்கு வரல. ஏங்க, நீங்க என்னங்க சொன்னீங்க? சனிக்கிழமை வேலை முடிச்சோடனே நைட்டு வந்துருவேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. உங்களுக்காக தானே ஆசையா செஞ்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன, நான் வரலைன்னா என்ன? வீட்டுல என்ன ஆளா இல்ல? அதான் எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஆமா, இங்க நாங்கெல்லாம் என்ன சாப்பிடாமையே இருக்கோம்? சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அங்கிட்ட எல்லாம் சாப்பிடுவீங்களோன்னு கூட தெரியல. வாங்குங்க முதல்ல. என்னடி நீ ரொம்ப சின்ன பிள்ளை கணக்கா இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவ? வேற எப்படி பண்ணுவாங்க? ஒழுங்கா வாங்குங்க. ஐயோ, வேலை இருக்குமா? வேலை இல்லைன்னா கூட நான் வந்துருவேன். வேலை இருக்குது சரியா? புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? கல்யாண வேலை இருக்கு, செலவு ஊருப்பட்டது கிடக்கு, அங்க வந்தா செலவு தான் ஆகும். என்ன செலவாகும்? இப்படி ஊர்ல உள்ளவங்களுக்கே சம்பாரிச்சு போட்டுட்டு நம்மளோட சந்தோஷம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஊர்ல உள்ளவங்க சம்பாரிச்சு போறோமா? அடியே, நம்ம குடும்படியே, நம்ம குடும்பத்துக்கு தானே சம்பாரிச்சு போடுறேன், வேற யாருக்கு நான் சம்பாரிச்சு போடுறேன்? ஊர்ல உள்ளவங்களுக்கு சம்பாரிச்சு போற அளவுக்கு நான் என்ன சம்பாரிச்சுக்கிட்டா இருக்கேன்? சும்மா அதை இதன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா கிளம்பி வாங்க. இவர் சொன்னா புரிஞ்சுக்கணும். வேலை இருக்குதுன்றேன், வேலை இல்லைன்னா கூட வருவேன். வேலை இருக்கிற நேரத்துல வான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க வாங்குங்க. சும்மா விளையாடாத, என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி. ஆயிரம் தான் நான் உங்களுக்கு பொண்டாட்டியாகி இத்தனை வருஷம் ஆனாலும் நான் என்னோட சந்தோஷ துக்கம் எல்லாமே உங்ககிட்ட தானேங்க சொல்லியிருக்கேன். இப்படி நீங்களும் பண்ண எப்படிங்க? நான் என்ன வேணும்னா வரமாட்டேங்கிறேன். வேலைமா, வேலை இல்லைன்னா கூட வந்துருவேன். புரிஞ்சுக்கணும் சரியா? வைக்கிறேன். ஹலோ ஹலோ. நம்ம வரலன்னு சொன்னோனையும் ராணி முகத்துல ஆடி இருக்காது, பாவம். விடியும் போது நம்ம போய் நின்னோனையும் என்ன ஆக போதும். அவர் வேலைன்னு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறாரு. இங்கே என் மாமியார் இருக்கிற காசை 10 மிச்சம் பண்ணுவோன்னு இல்லாமல் எடுத்து அதை வாங்கவும் இதை வாங்கவும் இதை கொடுக்கவும் அதுக்கு கொடுக்கவும் மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது. பாவம் அந்த மனுஷன் வந்து ஒரு வாரம் கூட நிம்மதியாக சாப்பிட்டு போகிறதுக்கு கூட போயது இல்லை. என்னம்மா 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா. வேற சேலை எதுவும் கட்டியிருக்க வேண்டியதானே? இந்த சேலையை கட்டிக்கிட்டு போறவ உள்ளதான் அத்தனை பட்டு சேலை இருக்குது, இந்த என் ரூம்ல கூட கிடக்குது, அந்த சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு போலாம்ல? அட இருக்கட்டுமா, ஒரு நாள் கூத்துக்கு மேடை உடைச்ச கதையா, சும்மா கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்கு அதை இதுன்னு. உனக்கு சொன்னாலே புரியாது போ. மாப்பிள்ள போகும்போது மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க சரிங்களா? சரிங்க.
அம்மா பையனும் செல்வியையும் கூட்டிட்டு போறோம்மா. இங்க பாரு, இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும் வைக்கணுன்றதுக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றேன். இதுல வேற எதுக்கு அவங்கள எல்லாம் கூட்டிக்கிட்டு? அவங்கள நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. இல்லத்த, இப்போ படத்துக்கு போறதா இருந்தா வீட்டுல எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். அதை விட்டுட்டு நாங்க மட்டும் போறது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குது. இதுல என்ன சங்கடம் இருக்குது? இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போயிட்டு வாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் அங்க இங்கன்னு போக முடியும், வர முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லாம் ஆகி போச்சுன்னா இதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. போயிட்டு வாங்க, போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா அரவிந்த் என்னை காணலன்னு அழுவாமா. இங்கதான் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதெல்லாம் நாங்க பாத்துப்போம், நீங்க போயிட்டு வாங்க. ம் சரிம்மா. மாப்பிள்ள பத்திரமா போயிட்டு வாங்க. ரோட்ல போறது ஓரமா போங்க, சரிங்களா? சரிங்க அத்தை. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இவனை நினைச்சுதான் கவலையாவே இருந்துச்சு. அந்த படுபாவியை கட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பு பொழைச்சிக்கிட்டு இருந்தா. தினத்தோறும் அடி உத மிதின்னு எப்படியோ மனம் போல மாங்கல்யன்ற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைய ஊரை நல்லா பார்த்துப்பாரு. இப்பதான் மனசுல இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் இதே போல எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்.